இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் ரகுநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இதற்கு முன்னதாகவும் நாங்கள் நிறைய தொழிலதிபர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் கிட்ட பேசினோம். அவங்க இது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், களத்தில் எத்தனையோ ஆயிரம் பேர் வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழல்களை ஏற்படும், அரசு என்ன செய்ய இருக்கிறது அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் இது இந்திய பொருளாதாரத்தில் எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும்? இந்திய சிறு குறு தொழிலாளர்களை பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டா இதுல இருந்து, இந்த பாதிப்புல இருந்து அவங்க சுலபமா தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வணக்கம்மா. இந்திய அரசை பொறுத்தவரை இந்த அமெரிக்க வரி விதிப்பை முதலிலிருந்தே சரியாக கையாளவில்லையோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் இருக்கிறது. நம்ம புரிந்து கொள்ளணும், இது திடீர்னு கொண்டு வரப்பட்டதல்ல. கிட்டத்தட்ட 8 மாதங்களாக இதை பற்றிய பல்வேறு பேச்சுவார்த்தைகள், பல்வேறு நடவடிக்கைகள், இவை எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு கடைசியாக இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுதும் கடந்த 2 வாரங்களுக்கு நேரம் கொடுத்திருந்தாங்க. இது ஆகஸ்ட் 29 நடவடிக்கைக்கு வரும் அப்படின்றது முதலே தெரிந்ததுதான். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு, அமெரிக்காவை எப்படி எதிர்கொள்ள போறோம்ன்றது ஒரு சைடு. இரண்டாவது, இதனால பாதிக்கப்படக்கூடிய தொழில் நிறுவனங்களை, வேலை வாய்ப்புகளை, அவர்கள் தேக்கி வைத்துள்ள பொருட்களை எப்படி நம்ம காப்பாற்ற போறோம் பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்திய அரசினுடைய ஒரு போஸ்ட் ஆபீஸ்னுடைய இதையே ஒரு வாரம் முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்து நாங்க இத்தனாம் தேதியிலிருந்து கொரியரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றத அவங்க நடவடிக்கையை சேவ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டர் நிறுவனங்களுக்கு முன்கூட்டியே நம்ம என்னென்ன பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ், அல்லது சொல்ல போனால் SOPன்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் பின்பற்றக்கூடிய விதிகள். இப்ப பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்களா, அந்த லோனை நாங்க அடுத்த 3 மாதங்களுக்கு தள்ளுபடி பண்றோம் அல்லது தள்ளி வைக்கிறோம், அல்லது பேக்கிங் அதிகமா நீங்க தயாரித்து பொருட்கள் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா, அதற்காக உங்களுக்கு நாங்க பேக்கிங் கிரெடிட் கொடுக்க சொல்றோம் உடனடியா பேங்க்ல. இல்ல வேற இந்த உள்ளூர்ல இருக்கிற தயாரிப்பு இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு கொண்டு வர போறோம்னு. அப்ப ஜிஎஸ்டியை குறைக்கிற வரியை எப்ப கொண்டு வந்திருக்கணும்? போன மாசமே கொண்டு வந்திருக்கணும். இந்த மாசம் இம்ப்ளிமெண்ட்க்கு வந்திருக்கணும். இப்ப இன்னும் நம்ம அடுத்த மாதம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னு சொல்லி, எப்படி இது காலம் கடந்த ஒரு வழிமுறைகள் யாரை காப்பாற்ற போகுது? யாரையும் காப்பாற்ற போறது இல்ல. வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம சிறு குறு தொழில்களை பாதிக்க விட மாட்டோம், ஃபார்மர்ஸை பாதிக்க விட மாட்டோம், தொழில் வாய்ப்புகளை நசுக்க விட மாட்டோம், வேலை வாய்ப்புகளை குறைக்க விட மாட்டோம்னு சும்மாவான வாயில ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதை எப்படி பண்ண போறோம்ன்றது சொன்னாதானே தெரியும். இப்ப நம்ம புலி வருதுன்ற மாதிரி புலி இப்ப வந்தாச்சு. இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்? எல்லாரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த மாதம் முடிய போகுது. 1ஆம் தேதியிலிருந்து சம்பளம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரப்போகுது. இன்னும் 2 நாட்களில். அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை வரப்போகுது. ஒவ்வொருத்தருக்கும் போனஸ் இருக்கு. எல்லா விதமான வருடாந்திர கட்டுப்பாடுகளும் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன சொல்லி இருக்கலாம்? ஒண்ணு, எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு தர வேண்டிய உடனடியான அந்த ரீஃபண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை உடனடியா தரோம்னு சொல்லியிருக்கலாம். அல்லது எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நாங்க இன்சென்டிவ், ரோட் டேப்னு சொல்லப்படுகிற இன்சென்டிவை நாங்க அதிகப்படுத்துறோம் சொல்லியிருக்கலாம். இதனால பாதிக்கப்படக்கூடியது எவ்வளவு தொழில்கள் நலன்கள் பாதிக்கப்பட போகுது உணரவே இல்லையே. நம்ம எதெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம என்ன பண்ண போறோம்னு பேசல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் உங்களுக்கு, அப்பேரல், நிட்டட் அப்பேரல் மட்டுமே 35% இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு போகுது. 2.7 பில்லியன் மாட்ட போறோம். அதே மாதிரி ஓவன் அப்பேரல் 32%, கார்பெட் 60% எக்ஸ்போர்ட் டு US, டைமண்ட், கோல்டு ப்ராடக்ட்ஸ் 40%, பர்னிச்சர், பெட்டிங், மேட்ரஸ் 45%, மெஷினரி அப்ளையன்சஸ் 20%, பார்மசூட்டிக்கல் 40%, ஷ்ரிம்ப் 32%, ஸ்மார்ட் போன் 45%. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுல அமெரிக்காவில் ஏற்றுமதி செய்யக்கூடியவற்றினுடைய பங்களிப்பு. அப்ப இதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே பதில் இல்லை. எந்த விதமான நடவடிக்கையும் இந்திய அரசு எடுக்காதது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா பாக்குறேன். ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு டாக்டருங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இது நிலைமை. இது ஆபரேஷன் பண்ணணும்,
அதுக்கு என்ன வழிமுறையோ அதை கடைபிடிக்கணும். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதோ, வாயால அஷூரன்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறதோ இந்த பேஷண்ட்டை காப்பாத்தாது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் மிக 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 கடுமையான நாட்களாக இருக்க போகுது. இந்தியாவின் பொருளாதாரம் மட்டுமல்ல, சிறு குறு தொழில்கள் மூடி காண முடியாத அளவிற்கு தேக்க நிலையில அடைய போகுது. பொருட்கள், பல்வேறு பொருட்கள் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிருச்சு. எப்படி நம்ம ஒரு நைட் 8 மணிக்கு சொல்லி 12 மணியிலிருந்து லாக்டவுன் கண்டிஷன் வந்தோமோ, அதே மாதிரி இந்த அறிவிப்பு லாக்டவுன் கண்டிஷனுக்கு நிகரானது. பொருட்களின் தேக்க நிலை பல்வேறு கட்டங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்த போகுது. இதனுடைய சீரியஸ்னஸ் இந்தியா புரிந்து கொள்ளவே இல்லை. மற்ற அண்டை நாடுகள் அனைத்துமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாச்சு, ஒரு கான்சலேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னும் வெறும் வாயில வடை சுட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, சிங்கப்பூர் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, தாய்லாந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு, பிலிப்பைன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, பங்களாதேஷ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இந்தோனேஷியா அக்ரிமெண்ட் போட்டாச்சு. எல்லாரும் முடிந்து விட்டது. இவர்கள் தானே நமது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை குறைக்கக்கூடியவர்கள். இப்போ பங்களாதேஷ்ல இருந்து ஆடைகளினுடைய ஆர்டர் எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இந்த டாரிஃப் குறைந்தா கூட ஆர்டர் இருக்காது எடுக்கிறதுக்கு. அப்போ இதை நம்ம தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தவிர்க்கத்தான் இல்லை, அட்லீஸ்ட் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிமுறையாவது காப்பாற்றி இருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இருப்பது, ஒவ்வொரு நிமிடமும் இந்த டிலே இன் எக்ஸிகியூஷன், டிலே இன் ரெசல்யூஷன், டிலே இன் ஆபரேஷன் will make the patient go closer to the death. இந்திய அரசு நிச்சயமாக இதற்கு வழிகளை உடனடியாக, எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். உங்க சேனல் மூலியமா சொல்லிக்கிறது இதுதான். ஐயா, ஏற்கனவே டிலே பண்ணிட்டீங்க, இனிமேலும் நாள் கடத்தாதீர்கள், வெறும் வாயிலே சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை உடனடியாக சொல்லுங்கள். இல்லாவிட்டால் இஎம்ஐ 30ஆம் தேதி பல தொழில் நிறுவனங்களுக்கு வந்துவிடும். இல்லைன்னா என்பிஏவா மாற்றி விடுவார்கள். அந்த என்பிஏவிலிருந்து நம்ம மறுபடியும் மீண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. எந்த இடத்திலும் லோன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏற்கனவே பல மாவட்டங்களிலே தொழிலாளர்களுடைய ஸ்டேட்டஸ் கோ கொண்டு வந்திருக்காங்க. வேலை இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனாதான் நீங்கள் வேலைக்கு வர முடியும். வைப்பதற்கு இடமில்லை, பொருட்கள், முடிந்த பொருட்களை அனுப்பாமல் இருப்பதால் வைப்பதற்கு இடமில்லை. ஒரு குடோன் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். இப்போ இதை எதுவுமே நம்ம பண்ணல. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல. மிக மிக வருத்தமானது, கண்டிக்கத்தக்கது. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க நன்றி.